ஒரு கேள்வி கேட்குறேன். பகலையும் குளிர்ச்சியான வேலையில் மாத்திரம் கர்த்தர் ஏதேன் தோட்டத்துக்கு வந்ததுனால மற்ற நேரங்கள்லாம் கர்த்தர் வந்து ஆதாம் கூட இல்லை, அப்படி தானே? ஒன்று இப்படி ஆட்டுங்க, இல்லைன்னா இப்படி ஆட்டுங்க, சரியா? நான் என்ன கேள்வி கேட்டேன் அவங்ககிட்ட? பகலையும் குளிர்ச்சியான வேலையில் அந்த வேலையில் மாத்திரம்தான் தேவனாய கர்த்தர் இங்கே வந்துடுறாரு, ஏதேன் தோட்டத்துக்கு வந்துடுறாரு, ஆதாமோட ஐக்கியம் கூட அப்பா வந்துடுறாரு. அப்போ மற்ற வேலையில் அப்பா கூட இல்லையா அப்படின்னு கேட்குறேன். இருக்கிறாரா? இல்லையா? இருக்கிறாரு, உண்மைதான். ஏன்னு சொன்னால் பாவத்தில் விழல, அவன் ஆவியில் நித்திய ஜீவன் இருக்குது. எப்போவுமே ஒரு தொடர்பு என்ன செய்யுது? இருக்கத்தான் செய்கிறது. எப்பயுமே அப்பாவோட பிரச்சனை கூட என்ன செய்யுது? இருக்கத்தான் செய்கிறது. எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க? சரியா? எப்பயுமே அப்பா கூட தான் இருக்கார். ஆனால் கூட அந்த நாளில் ஒரு வேளையை தேவனாய கர்த்தர் அப்பாவே தெரிந்து கொண்டு அந்த மனுஷனை சந்திக்கும்படி வருகிறார், வர விரும்புகிறார். 2 கேட்டகரி இருக்குது. சிலர் சொல்லுவாங்க, நான் எப்போவுமே அப்பா கூட தான் பாஸ்டர் இருக்கிறேன், அவருக்கு எனக்கும் ஏகப்பட்ட நெருக்கமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இந்த நான் ஜெபம் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு நேரத்தை எடுத்து போய் ஜெபம் பண்ணுறலாம், அதெல்லாம் வேணும், நாங்கள் ரொம்ப க்ளோஸ் பாஸ்டர் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அது எப்படி ஆளுனா, காலையில் 2 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுறாங்க. 2 to 3 ஜெபம் பண்ணுறாங்க, 3 to 4 ஜெபம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் 5 மணில இருந்து அடுத்த நாள் காலையில் 4 மணி வரையும் அவங்க வந்து ரொம்ப உலகத்துக்குள்ளே கடந்து போயிடுவாங்க. எப்படி போயிடுவாங்க? கடந்து போயிடுவாங்க. அப்பாவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது, அப்பாவை பற்றின எந்த சிந்தனையுமே இருக்காது நாள் முழுவதும். இன்னும் சொல்ல போனால் அவங்க காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணாங்க, 4 to 5 அந்த 1 மணி நேரத்தை ஜெபம் பண்ணாங்க, அப்போ வேற மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் 5:01 இருந்து அடுத்த நாள் 3:59 வரைக்கும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கர்த்தர் வார்த்தைக்கு விரோதமாக தான் இருக்கும், பேசுகிறதும் சிந்திக்கிறதெல்லாம். ஆனால் ஜெப வேலை என்று ஒன்று அவர்களுக்கு இருக்கும். அதில் மட்டும் அவங்க போல அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே பயமாயிரும். 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று அத்த ராத்திரி இருந்து ஜெபம் பண்ணுறாங்க, மீதி நேரம் மேலே அப்பா கூட ஐக்கியமே கிடையாது. இன்னொரு கூட்டம் எப்போவுமே நாங்கள் அப்பா கூட தான் இருக்கிறோன்னுட்டு என்ன செய்யறதில்ல, ஜெப நேரம்னு ஜெப வேலைன்னு ஐக்கியம் கொள்கிற நேரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க? நான் சொல்கிறேன், நாம் வந்து கர்த்தர் வேதத்தை செய்வோம், கொஞ்சம் பார்ப்போம். ஜெபம் பண்ண அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது யாருக்கு அவசியம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? இவரெல்லாம் ஜெபமே பண்ண வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இயேசுவை சொல்லலாம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் தான் எப்படி வந்திருக்காரு? மாம்சீகமாக வந்திருக்காரு. அவருக்கு ஜெபம். இன்னொன்று சொல்கிறேன், இயேசுவை மாதிரி பிதாவோடு கூட நெருக்கமாக அவரை மாதிரி யார் இருக்க? ஏன்னா அவர் சொல்றாரு, நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், நான் தனித்திறேன், என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஆதி முதற்கொண்டு அப்பாவுடைய மடியில் செல்ல பிள்ளையா இருக்கிறவர், அப்பா விட்டு ஒருபோதும் பிரியவே பிரியாதவர், சிலுவையில மாத்திரம் தான் கைவிடப்பட்டார், அப்படிப்பட்டவர். ஆனால் அவரு கூட தன்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையில் அப்பாவோடு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு நேரத்தை வைத்திருந்தார். அப்போ இங்கே வந்து நாம் பேலன்ஸ் பண்ணிக்கிறணும். அதிகாலையில் எந்திரிக்கிறேன்னு சொல்லி ஒரு நேரத்தில் மட்டும் ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் போடலாம் கர்த்தரை நம்பாமல் விசுவாசிக்காமல் அவிசுவாசமாக பேசிப்பட்டு கவலைப்பட்டு எந்த கர்த்தர் கொடுத்த சிந்தனையெல்லாம் வாழ்கிறதும் பிரயோஜனம் கிடையாது. எப்போவுமே கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு வகையில் நல்லது. அது அந்த எப்போது விசுவாசமாக நீங்கள் பேசுவீங்க, கவலைப்பட மாட்டீங்க, கர்த்தர் கொடுத்த சிந்தனை உங்களுக்கு இருக்கும், அது ஒரு விதமான வெற்றிக்கு உங்களை கொண்டு போகும். ஆனால் அங்கேயே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் என்று ஒன்றை என்ன செய்யணும்? வைத்திருக்க வேண்டும் அனுதினமும். ஏன்னா இங்கே போட்டிருக்குது, ஆண்டவர் வந்து ரிட்ரீட் வைக்கலை. நம்ம எப்போ ரிட்ரீட் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஆண்டவர் வந்து எப்பா பொங்கல் லீவ் வருது ஏந்தோட்டத்துக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லலை. பகலில் குளிர்ச்சியான வேலைனா எத்தனை நாள்? டெய்லி வந்துடுறாரு, டெய்லி வந்துடுறாருங்க. பழைய ஏற்பாட்டில் அங்கே தேவனாக அப்பாவும் ஆதாமை தேடி டெய்லி வந்துடுறாரு. புதிய ஏற்பாட்டில் இயேசுவும் அப்பாவை தேடி டெய்லி போயிடுறாரு. கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? அப்பாவோட விருப்பம் ஆதாம்கிட்ட ஐக்கியம் கொள்ளணும், பிள்ளையோட ஐக்கியம் கொள்ளணும். இங்கே பிள்ளை ஒரு அற்புதமான பிள்ளை, இயேசு பிள்ளை. அந்த இயேசுவும் என்ன செய்யுது? அப்பாவோட விருப்பத்தை அறிந்து கொண்டு டெய்லி போயிருது அப்பா சமூகத்துக்கு. சொல்லுங்க, ஜெபம் என்பது விண்ணப்பம் பண்ணுவது மாத்திரமல்ல, அப்பாவோடு ஐக்கியம் கொள்வது. இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாலிபர்கள் நீங்கள் நம்ம எல்லாருமே வந்து நிச்சயமாக இந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு ஒரு பாட்டு புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் என்ன செய்வோம்? கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம், வாசிப்போம், தியானிப்போம்.
கர்த்தர் நம்மகிட்ட பேசுவார், ஸ்தோத்தரிப்போம், விண்ணப்பங்களை வைப்போம், அந்நிய பாஷை பேசுவோம். இது எல்லாம் சேர்ந்தது தான் ஜெபம். நேரத்தை நாம் செலவழிப்பதன் மூலமாகத்தான் உறவில் ஆழமாக வளருகிறோம். அப்போ சரியான விதத்தில் ஜெபத்தை நீங்கள் செய்ய நினச்சிங்கன்னா பெரும்பான்மையான நேரத்தை அப்பாவோட என்ன செய்யுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்க. அன்றைக்கி விண்ணப்பத்தை என்ன செய்யுங்க, அவரிடத்துல ஏறிடுங்கள். நான் சொல்கிறேன், பதில்கள் துரிதமாக வரும். உங்கள் ஃபோக்கஸ் ஐயோ எனக்கு பிரச்சனை, கடவுள் கேட்க மாட்டேன்டார், பதில் தர மாட்டேன்டார், எப்போ தான் இது மாறும், இதை விட்டுட்டு நீங்கள் அவர்கிட்ட ஐக்கியம் கொண்டீங்கன்னா இது என்ன செஞ்சிடும், ஈஸியாக அதுக்கு பதில் வந்துடும். நான் சொல்கிறேன், வேதத்தின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தான் மாதிரி. ஏதேனில் அப்பா செஞ்ச காரியம் தான் மாதிரி. ஒன்று அப்பா பார்க்கணும், இன்னொன்று இயேசு பார்க்கணும். 2 பேரும் செஞ்சுருக்காங்க. ஏதேன் தோட்டத்தில் அப்பா தான் வந்தார், பகலின் குளிர்ச்சியான வேளையில் டெய்லி வந்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு தான் டெய்லி அப்பா கிட்ட போனார். இவங்க 2 பேரும் ஒன்று செய்கிறாங்க. நாமும் டெய்லி அப்பா சமூகத்துக்கு போக வேண்டும், அப்பாவை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு நேரம் நமக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். நான் வேதத்தில் உங்களை காண்பிச்சிருவேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் வாழ்க்கை சூழ்நிலையை பார்த்து எந்த நேரம் சரியாக வரும் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் போய் கத்தனை செய்யுங்க, சந்தியுங்கள். அப்படி ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கட்டும். ஒருவேளை அதுக்கு சில கரையத்தை செலுத்தினாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, கரையத்தை செலுத்துங்கள். வேதத்தின்படி ஒவ்வொரு நாளும் அப்பா சமூகத்திற்கு போவதற்கென்று நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும். அதை செஞ்சால் மீதி வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், மற்ற வேலை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இயேசுடைய அனுதின வாழ்க்கையை, ஜெப வாழ்க்கையை அப்பாவிடத்தில் அவர் எப்படி நேரம் செலவழிக்காருன்னு உங்களுக்கு நிறைய வசனங்களை காண்பிக்க போகிறேன். அங்கே போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஓடத்துக்கு தனியே போனார். எங்கே போயிட்டாரு? வனாந்தரமான இடத்துக்கு தனியே போயிட்டார். அங்கே போட்டிருக்கு இயேசு அதை கேட்டு. எதை கேட்டு அப்படின்னு கேட்டால், நீங்கள் மேலே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச சம்பவம். யோவான் சானுடைய தலை என்ன செஞ்சிருப்பா, ஒருத்தி கேட்டிருப்பா. அவன் மக டான்ஸ் ஆடி ஏரோது என்ன செஞ்சிருப்பான், தண்ணியை போட்டு சொல்லக்கூடாத சொல்லி வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு கடைசியில் அவன் என்ன செய்கிறா, யோவான் சானுடைய தலையை ஒரு தட்டில் கேட்குறா. வேறு வழி இல்லாமல் சொல்லிட்டோம்ன்றதுக்காக அவள் அதை செய்ய வேண்டியதாயிற்று. யோவான் சான தலையை வெட்டிட்டாங்க. அதை கொண்டு போய் அந்த சிறுமி அவங்க அம்மாட்ட கொடுத்துட்டா. உடலை மாத்திரம் யார்ட்ட கொடுத்துட்டாங்க, சீசரில் கொடுத்துட்டாங்க. அப்போ தலையில்லாத அந்த உடலை யோவான் சீசரில் அடக்கம் பண்ணிவிட்டு அதை அந்த செய்தியை கொண்டு வந்து யார்ட்ட சொல்கிறாங்க, இயேசுகிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி யோவான் தலையை வெட்டிட்டாங்க, உடம்பு மட்டும் கொடுத்தாங்க, நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவொடனே இயேசு அதை கேட்டு மிகுந்த கோபம் அடைந்து அப்படின்னு போடலை. அப்படி அவருக்கு கோபம் கண்டிப்பாக வந்திருக்கலாம், அவருக்கு ரொம்ப உணர்ச்சிகள் வந்திருக்கலாம். ஆனால் அதை ஒன்றுமே செய்யலை. ஒன்று பண்ணார், ஆச்சரியமாக இருக்குது. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு. எனக்கு என் மனைவிக்கு ஒரு பிரச்சனை வரும் எப்பயுமே. என்ன சிரிக்கிறீங்க, அது என்னன்னு சொல்லணுமா உங்களுக்கு? ஒரு கேள்வி கேட்பாப்புல. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்ககிட்ட என்ன செய்கிறீங்க, ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் வேணான்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லலை. ஆனால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லிட்டீங்கன்னா என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒய்ஃபுக்கும் வித்தியாசம் எங்கே? என்கிட்ட சொன்னதைத்தான் அவங்ககிட்டையும் சொல்லுவீங்க, அவங்ககிட்ட சொன்னதை ஏன்ட்டையும் சொல்லுவீங்கன்னா அப்போ நான் ரொம்ப ஸ்பெஷல் கிடையாது. உங்களுக்கு கஷ்டப்படும் போது, வருத்தப்படும் போது அந்த வேதனை இங்கே கொண்டு போய் யார்கிட்டயே சொல்லிட்டா அப்போ ஏன் என்னோட இடம் என்ன அப்படின்னு சொல்லுவாப்புல. அது வாதத்துக்கு உரியது, சரியா? அது மாதிரி தான் இங்கே போட்டிருக்கு. இயேசு யோவான் ஸ்நானனுடைய தலை போயிடுச்சு, ரொம்ப கோபம் வந்திருக்கும். ஏன்னா கூட இருந்த ஒரு ஊழியக்காரன் நல்லா பழகியிருப்பாங்க. அந்த சமயத்தில் இவருக்கு ரொம்ப உணர்ச்சி பொங்கியிருக்கும். நேரம் எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா அப்பாட்ட தான் போகிறாரு. நமக்கு தெரியல, ஆனால் அங்கே போய் கண்டிப்பாக அழுதுருப்பார், ஏதாவது சொல்லியிருப்பார். மேபி எனக்கு ரொம்ப கோவம் வருது, நீங்களை போட்டலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி கூட வந்திருக்கலாம். இந்த ஏரோதை காலி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பிதா அவரை கம்ஃபர்ட் பண்ணியிருக்கலாம். இல்லை, நம்ம இந்த மாதிரி செய்யக்கூடாது, நீ என்ன மதுரைக்காரை மாதிரி பேசுகிற
அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவருடைய கோபத்தை ஆற்றி பிதா அப்பா அவரை கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார். தான் உணர்ச்சியெல்லாம் கொண்டு போய், தான் அழுகையெல்லாம் கொண்டு போய் இயேசு யார்கிட்ட சொல்கிறாரு? அப்பாட்ட சொல்கிறார். போய் அப்பாட்ட சொல்கிறார். அப்பாட்ட சொல்லாமா சொல்லக்கூடாதா? ஒரு பிள்ளையா நீங்கள் என்ன செய்யலாம்? நீங்கள் கடந்து போகிற காரியத்தை அவர்கிட்ட என்ன செய்யலாம்? சொல்லலாம், தவறு கிடையாது. நீங்கள் உண்மையை மறைக்காமல் அப்படி கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமாக, அன்பின் பிதாவே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் போக வேண்டிய அவசியம் தேவையில்லை. அவருக்கு நீங்கள் யாருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், முன்னமே அறிந்திருக்கிறார். நீங்கள் எதுக்கு இப்படி வர்ற, எதுக்கு இப்படி அழுகிற, ஏன் டைப்பாக முகத்தை மாற்ற என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லாத வேலைகளிலே உணர்ந்து கொண்டு உதவி செய்கிற தேவன் அப்பா. அவர் எத்தனை வேலைகள் உதவி செஞ்சுருக்கார் அப்பா வந்து. ஸோ என்னுடைய உணர்வுகளை கூட நான் அப்பா சமூகத்தில் போய் என்ன செய்யலாம்? கொட்ட முடியும். அவர்கிட்ட தான் கொட்டணும். அப்படி வரும்பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்பா தான் கரெக்டாக உங்களை டைரக்ட் பண்ணுவார். அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் உங்களை அவர் பில்ட் பண்ணுவார். இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வந்து வரவே வரான்னு சொல்ல முடியாது. இயேசுக்கே வருது. ஆனால் இயேசு எங்கே போகிறாரு? அப்பா கிட்ட போகிறாரு. அப்பா வந்து அவரை வணங்குகிறார். அடுத்த சம்பவத்துக்கு போகிறோம். அதே அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 14:23 வாசிக்கலாமா? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். எல்லாம் சத்தமாக வாசிங்க, வாசிங்க. என்ன போட்டிருக்கு? அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இந்த சம்பவம் எப்போ தெரியுமா நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி தான் பயங்கரமான அற்புதம், பயங்கரமான அற்புதம். இந்த அற்புதத்துக்கு கூட்டம் நிறையா வரும். 5 அப்பம் 2 மீனை பெருக்கின சம்பவம் அங்கேயே போட்டிருக்கு. சாப்பிட்ட புருஷன் எத்தனை பேர்? 5000 பேர் நிற்கிறாங்க. இவர் அவ்வளவு பேரையும் அனுப்பிச்சு விட்டுட்டு அவர் மட்டும் தனிமையாக தனித்து ஜெபம் பண்ண மலை மேல் ஏறினார். நீங்கள் இதே சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது யோவான் 6:15 வந்திருக்கு. இந்த அப்பா அவரை கொடுத்த உடனே யார் என்ன பண்ணாங்களாம்? அவரை பிடிச்சி ராஜாவாக நினச்சாங்களாம். ஆகா, இவர் முத்திர நம்ம ராஜாவாக இருந்தாருன்னா நம்ம வாழ்க்கை செட்டில்டா. நான் கேட்குறேன், எத்தனை பேருக்கு இயேசு ராஜாவாக இருக்கார்? அவரை பிடிச்சு கொண்டு போய் ராஜாவாக நினச்சாங்களாம். அவர் தப்பிச்சு என்ன பண்ணிட்டாரு? எங்கே போயிட்டாரு? தனித்து போயிட்டார். நல்லா கவனிங்க. பெரிய திரள் கூட்டம் வந்து வாங்க ராஜா மகாராஜான்றது, ராஜாதி ராஜ அன்ற மாதிரி நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் போங்கடான்ட்டு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவரோட கூட போனார்கள். அது அந்த ஒலிவ மலையெல்லாம் கெத்செமனே தோட்டம் இருக்குது. ஏன்னா அடுத்து நீ கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெபத்தை பண்ண போகிறார். யூதாஸ் வந்து காட்டி கொடுக்க வர போகிறான். இதான் இந்த சம்பவம் நடக்க போகுது. ஆனால் வயலில் போட்டுருக்குது இயேசு பிடிக்க போகிறாங்க. அந்த நேரம் வந்துருச்சு. அப்போ மாத்திரம் இயேசு என்ன செய்யலை? ஜெபம் பண்ண போல, எப்பவும் போல என்ன செய்யலை? ஜெபம் பண்ண போகிறார். அதான் அங்கே போட்டிருக்கு. வழக்கத்தின்படி எங்கே போனார்? ஒலிவ மலைக்கு போனார். கெத்செமனே தோட்டத்துக்கு போனார். சொல்லுங்க, வழக்கத்தின்படியே. எப்படி சொல்லுங்க? வழக்கத்தின்படியே. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். மறுபடியும் பொறுமை வாசிக்கலாமா? வாசிங்க பாப்போம், வாசிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எவ்வளோ முக்கியமாக தெரியுது பார்த்தீங்களா? அதுக்காக நீங்கள் காலையில் தூங்கிட்டு இருக்கும்போது எங்கடா என் ஹஸ்பண்ட் படுத்திருந்தார், ஆளக்கான எங்கே போனீங்க? டெய்லி நீங்கள் மலைக்கு ஓடி விட முடியாது. விஷயத்தானா நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து, அப்படின்னா சூரியன் என்ன செய்யலன்னா உதயமாகலை, எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் முந்தின வசத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே 2 விஷயம் நடந்திருக்கும். அவர் சுகமாக்குனதுனால அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அவர் சுகமாக்குறதுனால ஜனங்கள் அந்த பட்டணம் முழுவதும் அவர் வீட்டு வாசலில் வந்து நெருக்கினார்களாம். அப்படின்னா கொஞ்சம் விடிய போகுது அப்படின்னா யார் வந்துடுவா? வீட்டுக்கு வாசலில் பெரிய கூட்டம் வந்துடும்.
அவர் கண்டுபிடிச்சார். வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரை சந்திக்க முடியாது? அப்பா சந்திக்க முடியாது. அதனால் என்ன செஞ்சிருவோம்? இன்னைக்கு கொஞ்சம் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓடத்திற்கு போய் அங்கே என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணும். நம்மளால் அவர் அங்கேயும் வர்றது கிடையாது. அங்கேயும் வந்துட்டாங்க. ஏசு இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் உங்களை தேடி வந்துட்டாங்க அப்படின்னு அங்கே போயிட்டாங்க. எல்லாரும் உண்மை தேடுகிறார்கள் அப்படின்றாங்க. பிரபலமில்லாத ஒரு ஊழியர்லாம் கிடையாது, ரொம்ப பிரபலமான ஆள். ஆனால் அவர் அதெல்லாம் விட்டுவிட்டு என்ன பண்ணார்? அங்கே போயிடுறார். ஏன்னா அவருக்கு தெரியுது, விடிஞ்சிருச்சுன்னா ஸ்கெடியூல் வந்து ரொம்ப பிஸி ஆயிரும். அதுக்கப்புறம் அப்பா பார்க்க விட மாட்டானுங்க. அப்பா பார்க்கணுன்னா தனியாக தான் என்ன செய்யணும்? போகணும். ஏன்னா அவன்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்குது. அவர் நம்மக்கிட்ட பேசுவார் அப்படின்னு என்ன செஞ்சார்? அதிகாலை ஈட்டோடு எழுந்து புறப்பட்டு போயிட்டார். இன்னொரு சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா 4:42 வாசிங்க. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவ்விடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். இப்போ வந்து உதயம் ஆயிடுச்சுன்னா எத்தனை மணிக்கு சூரியன் வரும் சொல்லுங்க? 6 மணிக்கு வந்துடும். சிலருக்கு வந்து விடிஞ்சிருச்சு, இனி என்னத்தை ஜெபிச்சு, இனி என்ன அப்பாவை பார்த்து, இனி என்ன ஆக போகுது அப்படின்னு போடல. சில சமயத்தில் அதிகாலை ஈட்டோடு எழுந்து புறப்பட்டு போயிடாரு. சில சமயத்தில் விடிஞ்சிருச்சு தான், ஏன்னா நைட்டு ஒருக்கே தான் இருந்திருக்கும். அதில் என்ன பண்ணுறாரு? உதயமான போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? திரும்ப வனாந்தரமான இடத்திற்கு போய் தனித்து ஜெபம் பண்ணுகிறார். டைம் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது அவருக்கு வந்து. ஆனால் ஒன்று மட்டும் மிஸ் ஆகலை, அப்பாவோடு தனித்து ஐக்கியம் கொள்ளுகிற நேரம் என்ன செய்யலை? மிஸ் ஆகலை. ஈவன் ரொம்ப நெருக்கமான சிலுவைக்கு போகிற அந்த நேரத்தில் கூட வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். கடைசி வசனம் லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எல்லாம் சொல்லுங்க. இயேசு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நம்ம பைக் வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கிறோம், வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இவர் மலை மேலே ஏறி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஜெபம்னா என்னது? அப்பாவோடு கூட ஐக்கியம் கொள்வது, அப்பாவை துதிப்பது, அவர் செய்த நன்மைக்காக ஸ்தோத்தரிப்பது, நன்றி செலுத்துவது, அந்நிய பாஷை பேசுவது, வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, விண்ணப்பம் பண்ணுவது. பிரைஸ் தி லார்ட். அதை செய்வதற்கென்று ஒரு நேரத்தையும் இடத்தையும் இயேசு என்ன செஞ்சிருந்தார்? வைத்திருந்தார். என்ன சொல்லுங்க? ஜெப நேரம், ஜெபம் பண்ணும் இடம். நிறைய பேர் வாழ்க்கையில் பிரச்சனை என்னன்னா, இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்க வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. எது என்னுடைய ஜெப நேரம், எங்கே நான் போய் ஜெபம் பண்ண போகிறேன். சில அழுவாங்க, இங்கே தான் நான் ஜெபம் பண்ண நினச்சேன், அங்கே ஜெபம் பண்ண அவங்க வந்துடுறாங்க, அதனால் ஜெபம் பண்ணவே முடியாது. ரொம்ப ஈஸியாக போயிடுது ஜெபம் பண்ணுறது. ஜெபம் பண்ணல இன்னைக்கு, ஆமாம் அப்படின்னு ஆயிடுது. ஆனால் ஏசு அப்படி இல்லை. என்ன ஆனாலும் சரி காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. அதுக்காக நான் மலை மேலேனாலும் ஏறுவேன், தோட்டத்துக்கு போனாலும் போவேன், உதயமான பிறகும் போவேன், அது இருட்டோடும் போவேன் அப்படின்னு எப்படியோ அந்த நாளில் அப்பாவை சந்திக்க போய்விடுகிறார். நீங்கள் எத்தனை பேர் போக போகிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.